நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிட்ரஸ் லெமன் எலுமிச்சம்பழ மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழ மரத்தோட பயன்களை பற்றி பாகம் 1 ஒரு தடவை பார்த்துருக்கோம். இது 2வது பாகம், அதோட தொடர்ச்சியாக அதோட பயன்களை பார்க்க போகிறோம். நண்பர்களே, நவநாகரிக உலகத்தில் இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிக அளவில் எல்லாத்துக்கும் காணப்படுகிறது. இதய அடைப்பு அதிக அளவில் காணப்படுகிறது. இதய அடைப்பை நீக்கிறதுக்கு அறுவை சிகிச்சை மூலம் நிறைய பேர் அறுவை சிகிச்சை செஞ்சு சரி பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரோட உடல்நிலை அறுவை சிகிச்சைக்கு ஏற்றாற்போல் இருக்காது. அதே போல் பலர் அறுவை சிகிச்சைக்கு பண வசதி இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இஞ்சி பூண்டு இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து விழுதாக்கி அதோடு சம அளவு எலுமிச்சம்பழ சாறு கலந்து அதனோடு சம அளவு ஆப்பிள் சிடர் வினிகர் என்பது அனைத்து கடைகளிலும் கிடைக்கக்கூடியது. இந்த 4 பொருள்களையும் சம அளவு எடுத்து கலந்து சிறு தீயில் சூடு செய்து லேகிய பதத்துக்கு வந்த பிறகு 1 கரண்டி அளவுக்கு எடுத்து காலை நேரங்களிலே 1 கரண்டி எடுத்து அரை கரண்டி தேன் சேர்த்து தினசரி ஒரு வேளை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவதால், இவ்வாறு தொடர்ந்து 3 மாதம் வரை சாப்பிட்டு வருவதால் இதய அடைப்பு சிறிது சிறிதாக நீங்கிவிடும். நண்பர்களே, புதினா சாறு, எலுமிச்சம் சாறு, அதோட கடைகளில் கிடைக்கிற காடின்னு கிடைக்கும். அந்த காடி, இந்த 3ஐயும் எடுத்து அதை 3ஐயும் நல்லா கலந்து தலையில் தேய்ச்சி கொஞ்ச நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால பொடுகு டேண்ட்ரஃப் சரியாகும். நண்பர்களே, புளிப்பில்லாத தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட எலுமிச்சம் சாறு கலந்து நெல்லி வெற்றலை தூளாக்கி அதையும் சேர்த்து இந்த 3ஐயும் சேர்த்து கலவையாக்கி தலையில் தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால பொடுகு போகும். தலைமுடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். முடி கூட்டுறது நிறுத்தும். நண்பர்களே, சோற்று கற்றாழை பார்த்துருப்பீங்க. சோற்று கற்றாழையோட அதோட ஜெல் எடுத்து அதை நல்லா அதோட எலுமிச்சம் சாறு கொஞ்சம் கலந்து மிக்சியில் நல்லா அரைச்சி கொஞ்சம் இனிப்பு சேர்த்து தண்ணி கலந்து நல்லா டைல்யூட் பண்ணி அதை 3 நாள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் சரியாயிரும். கண் நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து. நண்பர்களே, எலுமிச்சம் சாரோட ஜாதிக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதோட சந்தனப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு முகப்பரு உள்ள இடங்களில் அதை ஒரு லேப் மாதிரி போட்டு வரனால முகப்பரு வடுவில்லாமல் மறையும். நண்பர்களே, நிறைய பேர் பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு வாந்தி அதிகமாக வரும். அப்படிப்பட்ட நிலையில் எலுமிச்சம் சாரோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா சூடு செஞ்சு ஒரு களிம்பு பதத்துக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அவ்வப்பொழுது வாயில் அதை நாக்கில் தடவிட்டு வரனால வாந்தி வர்றது நிற்கும். நண்பர்களே, பருவநிலை மாற்றங்களால வரும் காய்ச்சல் சரியாகிறதுக்கு எலுமிச்சம்பழ தோலை ஒரு அரை தோலை எடுத்து அதை தண்ணி ஊற்றி காய்ச்சி அதோட ஒரு 1/4 கரண்டி சித்திரத்தை பொடி போட்டு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால பருவநிலைகளில் வர்ற காய்ச்சல் சரியாகும். நண்பர்களே, மாதுளம் பழத்தை சாறு எடுத்து அதோட எலுமிச்சம் சாறு கலந்து கொஞ்சம் இனிப்பு சேர்த்து தண்ணி கலந்து குடிச்சிட்டு வரனால உடல் உஷ்ணம் குறையும். இது ஒரு பித்த சமனியாகும். ஆண் பெண் இருப்பாளருக்கும் குழந்தையின்மையை சரி செய்யக்கூடியது இந்த பானம். மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி 2 சரியாகும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலியை சரி பண்ணக்கூடியது. டீஹைட்ரேஷன் சரியாகும். உடலில் கோடை காலத்தில் ஏற்படுற நீர் இழப்பை சரி பண்ணக்கூடியது. குமட்டல் வாந்தி வர்றதை சரி பண்ணக்கூடியது. நண்பர்களே, எலுமிச்சம்பழ தோல், நம்ம எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு தோலை தூக்கி போட்டுருவோம். அந்த எலுமிச்சம்பழ தோலை காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு
அதோட தயிர் கலந்து அவ்வப்போது முகங்களில் இட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கழுவிட்டு வரனால முகக்கருமை வெயில்னால் ஏற்படுற முகக்கருமை சரியாகும். இது வந்து ஒரு ஃபேஸ் ப்ளீச் ஆகும். முகத்தில் உள்ள இறந்த செல்கள், டெட் செல்ஸ் எல்லாம் வெளியில் ஏறும். நண்பர்களே, எலுமிச்சம் சாரோட நெல்லிச்சாறு அல்லது நெல்லி வற்றலை காய்ச்சி எடுத்த அந்த தீநீரோடு எலுமிச்சம் சாறு கலந்து அன்றாடம் குடித்து வருவதால் கேன்சர் வராது. நண்பர்களே, ஒரு சட்டியில் ஒரு 20 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு 5 ml எலுமிச்சம் சாறு கலந்து அதோட ஒரு 5 ml தும்பை செடி பார்த்துருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி. தும்பை செடியோட சாறு எடுத்து அதோட ஒரு 5 ml சிறிய வெங்காயச்சாறு, சின்ன வெங்காயத்தோட சாறு எடுத்து இந்த கலவைகளை சிறு தீயில காய்ச்சி அதை தினமும் குடிச்சிட்டு வரனால மூலத்தினால் வர்ற இரத்த கசிவு சரியாகும். பெண்களுக்கு ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை சரி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது உடம்புல எந்த ஒரு வண்டுக்கடி, பூச்சிக்கடி, தேனி அப்படிப்பட்ட பூச்சிகள் கடிக்கிற அதனால் ஏற்படுற விஷங்கள் முறியும். இதே கலவையை வண்டுக்கடி, பூச்சிக்கடி ஏற்பட்ட இடங்களில் மேல் பூச்சாவும் பூச்சிட்டு வரனாலையும் சரியாகும். நண்பர்களே, ஜவ்வரிசி பார்த்துருப்பீங்க. ஜவ்வரிசியை அரைச்சி ஒரு மாவாக்கி அந்த ஜவ்வரிசி மாவோட எலுமிச்சம் சாறு கொஞ்சம் கலந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து ஒரு வேப்பிலையை அரைச்சி அதையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கிட்டு அந்த பேஸ்ட்டை ஃபேஸ் பேக்காக முகத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து முகத்தை கழுவிட்டு வரனால பெண்களுக்கு தேவையில்லாத முகத்தில் வளர்கிற முடிகளை வளராமல் தடுக்கக்கூடியது இந்த ஃபேஸ் பேக். அது மட்டும் இல்லாமல் முகச்சுருக்கம் வராமல் தடுக்கக்கூடியது, முகப்பொரு வராமல் தடுக்கக்கூடியது. நண்பர்களே, எலுமிச்சம் தோலை ஒரு எலுமிச்சம்பழத்தோட தோல் எடுத்து நீரிட்டு காய்ச்சி அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து அதோட சீரகப்பொடி, மிளகு பொடியை இட்டு லேசாக சூடு பண்ணி அவ்வப்பொழுது நாக்கில் ஒரு சொட்டு தடவிட்டு வரனால தொண்டைக்கட்டு சரியாகும். நண்பர்களே, எலுமிச்சம் சாரோட கொஞ்சம் உப்பு சேர்த்து பல் துளக்கிட்டு வரனால பல்வலி குறையும். நண்பர்களே, எலுமிச்சம் சாறில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஏஜிங், ஆன்டி ஃபங்கல், ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு இது ஒரு நல்ல மருந்து. நண்பர்களே, எலுமிச்சம் சாறு எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியது, வாய்ப்புண், வாந்தி, குமட்டலை போக்கக்கூடியது. நண்பர்களே, எலுமிச்சம் சாறை தினசரி இரவு படுக்கும்போது நீர் கலந்து குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கற்கள் வராது, உயர் இரத்த அழுத்தம் குறையும். நண்பர்களே, எலுமிச்சம் சாரோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து அதை நீரிட்டு டைல்யூட் பண்ணி அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப நல்ல மருந்து. கோடை காலங்களில் உடலில் ஏற்படுற நீர் இழப்பை சரி பண்ணக்கூடியது. நண்பர்களே, ஒரு நெல்லிக்காய், ஒரு 1/4 துண்டு இஞ்சி துண்டு, ஒரு 20 துளசி இலைகள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு எல்லாத்தையும் கலந்து ஒரு டம்ளர் நீர் இட்டு காய்ச்சி வாரம் ஒரு தடவையோ 10 நாளைக்கு ஒரு தடவையோ குடிச்சிட்டு வரனால நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் கூடும். நண்பர்களே, காலையில் எந்திரிச்ச உடனே எலுமிச்சம் சாறு ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து உப்பு சேர்த்து நீர் சேர்த்து அன்றாடம் பருகி வர்றனால செரிமான சீர்கேடு சரியாகும், செரிமான கோளாறுகள் எல்லாம் சரியாகும், நெஞ்செரிச்சல் சரியாகும், அசிடிட்டி சரியாகும், சாப்பிட்ட சாப்பாடு மேல் நோக்கி எதுக்கழிச்சு வந்துக்கிட்டே இருக்கும், அதையும் சரி பண்ணக்கூடியது இந்த பானம். நண்பர்களே, லெமன் டீ குடிக்கிறனால உடலில் உள்ள சர்க்கரை அளவு குறையும். நண்பர்களே, எலுமிச்சம் சாறை
பனி காலங்களில் குடிச்சிட்டு வரனால சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. நண்பர்களே, வேலிப்பருத்தி பார்த்துருப்பீங்க. வேலிப்பருத்தியோட இலைகளை கொஞ்சம் எடுத்து சாறு எடுத்து அதோட எலுமிச்சை சாறு கலந்து தலையில் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால தலையில் ஏற்படுற டேண்ட்ரஃப் பொடுகுகள் போகும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வை தடுக்கக்கூடியது. நண்பர்களே, பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு வயிற்றில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்திருக்கும். அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் சரியாகிறதுக்கு எலுமிச்சம் தோலை பிரிஞ்சு சாறு எடுத்துட்டு அதை உள்பக்கமாக அந்த வெள்ளைப்பகுதி உள்ள இடங்களை அந்த ஸ்ட்ரெச் மார்க்கில் தினசரி தடவிட்டு வரனால அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் சரியாயிடும். சோற்றுக்கற்றாழை பார்த்துருப்பீங்க. அந்த சோற்றுக்கற்றாழை கிடைச்சால் அந்த சோற்றுக்கற்றாழையோட ஜெல் அதோட எலுமிச்சை சாறு கலந்தும் இந்த வயிற்றில் ஏற்படுற பிள்ளைப்பட்ட தாய்மார்களுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெச் மார்க்ஸில் தடவிட்டு வரனால, இந்த 2 கலவையை சேர்த்து தடவிட்டு வரனாலையும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வேகமாக மறைஞ்சிரும். நண்பர்களே, எலுமிச்சம் மரத்தோட இலைகள் ஒரு 5-6 இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஆடாத்தோட இலை பார்த்துருப்பீங்க. ஜஸ்டிசியா ஆடாத்தோடன்னு சொல்லுவாங்க. அந்த ஆடாத்தோட இலைகளை ஒரு 2 எடுத்துக்கோங்க. அதோட நிலவேம்பு செடி பார்த்துருப்பீங்க. அந்த நிலவேம்போட சூரணம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை 3ஐயும் நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால இது மலேரியா காய்ச்சலை சரி பண்ணக்கூடியது, யானைக்கால் காய்ச்சலை சரி பண்ணக்கூடியது, உடலில் உள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, நம்ம தினசரி டீ காபி குடிப்போம். அதே மாதிரி செம்பருத்தி பூ பார்த்துருப்பீங்க. செம்பருத்தி பூ ஒரு 2லேருந்து 3 செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை வடிகட்டி கொஞ்சம் இனிப்பு சேர்த்து எலுமிச்சம் சாறு கொஞ்சம் சேர்த்து தினசரி ஒரு பானமாக காலையில் குடிச்சிட்டு வரனால இதயம் பலம் பெறும், இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, இதயத்தில் உள்ள அடைப்புகளை நீக்கக்கூடியது. நண்பர்களே, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இளம் வயதிலேயே முடி நரைச்சிரும். அதே மாதிரி மூப்பு அடைந்தவர்கள் போல் தெரிவார்கள், தோல் சுருக்கம் ஏற்பட்டு அவதிப்படுவார்கள். அப்படிப்பட்ட இள மூப்பை சரி பண்ணுறதுக்கு எலுமிச்சை சாறு அன்றாடம் ஒரு 1/2 மூடி எடுத்து சுடுநீரில் கலந்து தேன் கலந்து தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரனால இந்த இளநரை, இளமூப்பு, தோல் சுருக்கம் எல்லாம் சரியாகும். நண்பர்களே, ஒரு 1/2 மூடி எலுமிச்சை சாறை நீர் கலந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால, சுடுநீரில் குடிச்சிட்டு வரனால கல்லீரல், மண்ணீரல் பலப்படும். இந்த கல்லீரல், மண்ணீரல் உள்ள தேங்கியுள்ள அழுக்குகள், டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறும். நண்பர்களே, எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. நண்பர்களே, எலுமிச்சை சாரோட கொஞ்சம் சுடுநீர் கலந்து வாய் குப்பளிச்சிட்டு வரனால வாய் துர்நாற்றம் போகும். நண்பர்களே, எலுமிச்சை சாரோட கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் கலந்து நீர் கலந்து கோடை காலங்களை குடிச்சு வரனால உடல் குளிர்ச்சி அடையும், அசிடிட்டி சரியாகும். நண்பர்களே, குளிர்ந்த நீரில் எலுமிச்சை சாறு ஒரு 1/2 கரண்டி, ஒரு 1/2 ஸ்பூன் திரிபலா கலந்து அதை வடிகட்டி குடிச்சிட்டு வரனால உடல் குளிர்ச்சியாகும், வயிறு வலி சரியாகும். அடிக்கடி குடிச்சிட்டு வரனால தொப்புளுக்கு கீழே வரக்கூடிய அனைத்து நோய்களையும் சரி பண்ணக்கூடியது. நண்பர்களே, கொஞ்சம் சீரகத்தை தேனில் போட்டு லேசாக வறுத்து அதோட கொஞ்சம் நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அதோட எலுமிச்சை சாறு கலந்து அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கை சரி பண்ணக்கூடியது, அதிக பித்தத்தை சரி பண்ணக்கூடியது, இது ஒரு பித்த சமனியாகும். கல்லீரலில் ஏற்படுற தொற்றுகளை சரி பண்ணக்கூடியது, வாந்தி குமட்டலை சரி பண்ணக்கூடியது. நண்பர்களே, எலுமிச்சை சாறை ஒரு 2 சொட்டு எடுத்து காதில் விட்டுட்டு வரனால காது வலி சரியாகும், காதில் சீல் வடிகிறது சரியாகும், காதுக்குள்ளே புண் இருந்தால் அந்த புண்கள் ஆறும். நண்பர்களே, ஒரு சிறிய துண்டு பெருங்காயத்தை சட்டியில் போட்டு நல்லா வறுத்து அது பொரிஞ்சதும் கொஞ்சம் நீரிட்டு அது கொதித்ததும் ஒரு 2 சிட்டிகை இந்து உப்பு போட்டு காய்ச்சி வடிகட்டி எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சிட்டு வரனால அஜீரணம் சரியாகும்,
அகட்டு வாயு அகலும், மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடியது, வயிறு நிறைய பேருக்கு விட்டு விட்டு வலிக்கும், அதையும் சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, ஒரு 2 கரண்டி எலுமிச்சம் சாறு எடுத்து அதோட ஒரு 2 கரண்டி வெள்ளரி சாறு, வெள்ளரி பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த 2 கரண்டி வெள்ளரி சாறு, கொஞ்சம் சீரக பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நீர் கலந்து அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால உடல் குளிர்ச்சி அடையும், டீஹைட்ரேஷன் சரியாகும். கோடை காலங்களில் உடலில் ஏற்படுற நீர் இழப்பை சரி பண்ணக்கூடியது. நண்பர்களே, எலுமிச்சம்பழ தோலை நல்லா காய வச்சு பொடி செஞ்சு அதை உடம்பு கருமை அடைந்த இடங்களில் அதோட பால் சேர்த்து அதை பூசிட்டு வரனால அது வெகு சீக்கிரம் குணமாகும். நண்பர்களே, எலுமிச்சம் தோலை காய வச்சு பொடி செஞ்சு அதோட ஆலிவ் ஆயில் கலந்து ஒரு 3 வாரம் வரைக்கும் ஊற வச்சுருந்துட்டு அந்த எண்ணெயை ஐப்ரோவில் தடவிட்டு வரனால ஐப்ரோவில் முடி நல்லா வளரும். நண்பர்களே, எலுமிச்சம் சாரோட தேன் நீர் கலந்து அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால ஃபேட்டி லிவர் சரியாகும். நீர் தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால ஃபேட்டி